தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஓசியா 14:8. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். போதும். ஆண்டவருக்கும் எப்பிராயிம் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கும் இடையே நடக்கிற இந்த சம்பாஷணை. எப்பிராயிம் என்ன சொல்லுவானா, எனக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றார் அவருக்கு, நான் உனக்கு பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருப்பேன் அப்படின்னா. பொதுவாக வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆக மனிதர்களைத்தான் மரங்களாக உருவகப்படுத்தி சொன்னது பார்க்குறோம் இல்லையா. நிறைய இடத்துல நீங்கள் சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், இரவும் பகலும் வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் கனி தருகிற எதிராத மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு பார்க்குறான். அடுத்து 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் நீதிமான் பனை போல செழித்து அப்படின்னு பார்க்குறான். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8 கூட வாசித்து பாருங்க. ஆக கர்த்தரை நம்புகிற மனுஷன் இப்படி நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட பச்சையான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம், கனி கொடுக்குற மரத்தை பால். இப்படி வேதாகமத்தில் ஆக மனிதர்களுக்கு உருவகமாக மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் தன்னை ஆக ஒரு மரமாக உருவகப்படுத்தி சொல்றாரு. நான் அவர்களுக்கு பச்சையான ஆக தேவதாரு விருட்சம் போல் இருப்பேன். அந்த லீபனோனில் இருக்கிற தேவதாரு விருட்சம் தான் ரொம்ப விசேஷமானது, அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவதாரு விருட்சம் அப்படின்னா அது உறுதியானது, ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீங்க மனம் திரும்பிட்டா, என்னை நம்பினால் நீங்கள் உறுதியா இருப்பீங்க, உங்களை நான் பாதுகாப்புவேன், பாதுகாப்பின் வாழ்க்கை தருவேன். கர்த்தர் சொல்றாரு. ஆக நீங்கள் மனம் திரும்பிவிட்டால், என்னை சார்ந்து கொண்டால், என்னை நம்பினால், நான் உங்களுக்கு அந்த தேவதாரு விருட்சம் போல் இருப்பேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன். இந்த கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை தள்ளாடி கொண்டிருக்கலாம், ஆக நிலை இல்லாமல் இருக்கிற, நிற்க நிலையில்லைன்னு சொல்லலாம். அல்ல சில வியாதியை கண்டு, சோதனை நெருக்கங்களை கண்டு நீங்கள் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கலாம். உயிரை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், இன்னும் பல நிலைகளிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்த கர்த்தர் சொல்ல, பயப்படாதிருங்கள். அவர் யார் என்றால் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறவர், தேவதாரு விருட்சம் போல இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.